Hello friends, welcome back to my channel Priya's Kitchen. நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா அவல் லட்டு. இது வந்து சக்கரை வச்சு நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அவல் 1 கப், சுகர் 1/2 கப், பொட்டுக்கடலை வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க, கேஷ்யூ ஒரு 10, உளுந்த திராட்சை வந்து ஒரு 10, ஏலக்காய் 2, கீ வந்து 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயோ ஒரு பேனோ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச கீயை வந்து உள்ளே சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் வந்து நம்ம அவல் வந்து வறுத்து எடுத்துடலாம். அவல் வந்து லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக வந்து பொரிஞ்சு வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த அவலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இது கூட பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய் இது 3யும் சேர்த்து நம்ம நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போது நம்ம இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, அந்த நெய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துருங்க. அடுத்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நெய் அப்பம். இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு வந்து 1 கப், பொடி பண்ண வெல்லம் 1/2 கப், பனானா வந்து நான் 1 பெருசு எடுத்திருக்கேன், துருவின தேங்காய் வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய். முதல்ல ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்குவோம். இந்த எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை வந்து வறுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அரிசி மாவு வந்து கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் கூட பச்சரிசி ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த வெல்லமும் வாழைப்பழமும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். தண்ணி வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் உள்ளே சேர்த்திக்கோங்க. இது கூடவே வந்து ஏலக்காவும் நம்ம தேங்காயும் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மாவு கூட தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெல்லம், வாழைப்பழம் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்து கலந்துடலாம். அது ரெண்டும் கலக்கும் போதே அதோட பதம் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது.
நம்ம கலக்கி வச்ச மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் அரை டீஸ்பூன் வந்து நெய் விட்டுடலாம். நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை வந்து உள்ளே அதில் சேர்த்திடலாம். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் லட்டு. அவல் 1 கப் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் வந்து 1/4 கப், பொடி பண்ண வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 1/4 கப், கீ வந்து ஒரு 6 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், முந்திரி வந்து 10, ஏலக்காய் 2. இந்த அவல் வந்து நம்ம வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். முன்னாடி வந்து சர்க்கரை வச்சு பார்த்தோம். இது வந்து வெள்ளை அவல். பேனில் வந்து கீ போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1 கப் அவல் சேர்த்திருக்கேன். இதை லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தரலாம். அவல் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த வெல்லத்தை உள்ளே சேர்த்திடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி கொரன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக வேண்டாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச கீ உள்ளே சேர்த்து முந்திரி வந்து வறுத்து எடுத்துருவோம். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே பேனில் சூடோடே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த அவல் பொடியை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுடலாம். நமக்கு வேணும்னா நெய் வந்து 1 இல்லை 2 டீஸ்பூன் வந்து அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நமக்கு உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நம்ம அது கூட 2 டீஸ்பூன் பால் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும்.
அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் பாயாசம். இதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் அவல் எடுத்து அதை லைட்டாக வறுத்துக்கிறேன். அவல் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அவல் போட்ட அதே கப்பில் வந்து 2 கப் வந்து பால் சேர்த்திக்கலாம். இப்போது அதே கப்பில் 1/4 கப் வந்து சர்க்கரை உள்ளே சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அவல் வந்து நல்லா வேக விடலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம் வாசனைக்கு. அவல் நல்லா வெந்துருச்சு, பாலும் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.